அனைவருக்கும் வணக்கம். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எல்லாருக்குமே தெரியும். அவர் இப்ப சமீப காலமா ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு அரைவேக்காடு அண்ணாமலையா மாறிட்டு வந்துட்டு இருக்காருன்ட்டு எல்லா தலைவர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு படித்தவர்கள் முட்டாளா இருப்பாங்க, தற்குறியா இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு உதாரணம். சிபிஎஸ்சி அவங்க நடத்துறாங்க, இவங்க நடத்துறாங்க, இவங்க இந்த சிபிஎஸ்சில ஹிந்தி சொல்லி தராங்க. டேய், முதல்ல மும்மொழி கொள்கைனா என்ன, இருமொழி கொள்கைனா என்னான்ட்டு தெரியணும். மும்மொழி கொள்கை எதுக்கு? அவங்க இந்திய தமிழக மாநிலத்துல இந்தி மூன்றாவது மொழியா மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு பிஜேபி அரசு சொல்லுது. இப்ப நம்மளுடைய சார்பா நம்ம என்ன கேட்கறோம்னா, இங்க மும்மொழி கொள்கை, வட மாநிலங்கள்ல எத்தனை மொழி கொள்கை? அங்க இருமொழி கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு, அதாவது இந்தியோ இங்கிலீஷும், அங்க உன்னுடைய இந்திய ஒழுங்க அந்த மாநில மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஏன்னா ஏகப்பட்ட பேர் வட மாநிலத்திலிருந்து தமிழகத்தை நோக்கி வேலைக்காக வராங்க. எல்லாம் எந்த வேலைக்காக வராங்க? அடிமட்ட லெவல்ல செய்யற வேலைக்கு தான் வராங்க. ஹோட்டல் கடை வேலையா இருக்கட்டும், வாட்ச்மேன் வேலையா இருக்கட்டும், இங்க பானிபூரி கடை, வடை கடை, எல்லாமே சின்ன 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 கூலி வேலைகள் எல்லாமே வட மாநில தொழிலாளர்கள் தான். அது குறிப்பா இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில இருந்து தான் அந்த தொழிலாளர்கள் இங்க தமிழகத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கலாம், வீதி வீதியா சமகாலத்தை தூக்கிட்டு வித்துட்டு இருப்பாங்க. அப்புறம் விளையாட்டு ஜாமாக்கள் எடுத்து வித்துட்டு இருப்பாங்க. இந்த பீச், மெரினா பீச்சில் போய் பாருங்க, ஏகப்பட்ட சின்ன சின்ன அந்த என்ன சொல்றது, இந்த கைத்தொழில் செய்யற விளையாட்டு பொருளா இருக்கட்டும், ஏகப்பட்ட பொருள்களை அங்க இருக்கிறவங்க ஃபுல்லா இந்தி பேசக்கூடிய மக்கள் தான் வித்துட்டு இருக்கிறாங்க. இப்ப தமிழகத்துல கிட்டத்தட்ட திருப்பூர் சைட்லாம் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வட மாநிலத்து இளைஞர்கள் தான் அங்க வேலையில் இருக்கிறாங்க. திருப்பூர் அந்த பனியன் கம்பெனியா இருக்கட்டும், இங்க தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வட மாநில இளைஞர்கள் பார்க்காத இடமே இருக்காது. அந்த அளவுக்கு அங்க இருக்கிற மக்கள் இங்கதான் பொழப்பு தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்தி படிச்சு அவங்களுக்கு என்ன பலன் வந்தது? இப்ப இந்திய கத்துக்கணும்னு சொல்ற அரைவேக்காடு அண்ணாமலை, இந்திய படித்தால் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், இந்தியை படித்தால் இந்த கல்வி தரம் உயரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சொல்லணும். இல்ல, எதுவுமே கிடையாது. தேவையற்ற ஒரு அரசியல் பண்ணணும். ஆனா பிஜேபி ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டு. ஏன்னா நீங்க பிஜேபி பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்தையும் அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா, அந்த மாநிலத்துக்கு அதுக்கு முன்னால அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க. ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு ஸ்கிரிப்ட். அதாவது முக்கியமா அவங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அந்த அஜெண்டாவே மத கலவரத்தை தூண்டுவதற்கு மிக முக்கியமான விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் கையெடுத்து அந்த கலவரத்தை தூண்டி அதன் பிறகு ஆட்சி அமைத்த வரலாறுகள் தான் அவங்களுடைய வரலாறுகள் நிறைய இருக்கு. அது அப்படி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்ற முருகன் மலையை காப்பாற்ற போறாங்களாம். இதே டங்ஸ்டன் மலையை ஏலம் விட்டது யாரு? அதை ஏலம் விட்டது யாரு? மத்திய அரசு தான். நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னது யாரு? இதே பிஜேபி அரசு தான். அப்பெல்லாம் மலைகள் காக்கணும், அது காக்கணும் கிடையாது. இவங்களுடைய அரசியல் முழுக்க முழுக்க இந்த கடவுள், சாமி, இந்து மதம். ஏன்னா இவங்களை கடவுளை காப்பாற்றணும் இல்லையோ, அந்த கடவுளை நம்பிட்டு இருக்கிற மக்களை மிக மோசமான நிலைக்கு தள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த பிஜேபி அரசு. அதனாலதான் இப்போ அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ அந்த மதுரை மக்கள் செருப்பால் அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே செருப்பால் அடிச்சு துரத்தி விட்டாங்க. அந்த விஷயத்தை ஒண்ணுமே இல்லாம கேட்டாங்க. திரும்பி இந்த மும்மொழி கொள்கை, அதாவது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மொழி இது இந்தியை கட்டாயம் படிக்கணும். நீங்க இந்திய படிக்கலைன்னா உங்களுக்கு நாங்க நிதி உதவி, கல்விக்கான நிதி உதவி நாங்க கொடுக்க மாட்டோம், நாங்க வழங்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு கேவலமான ஒரு அரசியலை பிஜேபி அரசு பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இவனு எவனாவது எதையாவது ஒரு கட்சியை தனக்கு அடங்கலைன்னா இடி ரைடு விடுறது, இதை மாதிரி பல கேவலமான அரசியலை பிஜேபி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இந்தி மும்மொழி கொள்கை நீங்க ஏத்துக்கலன்னா நாங்க உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. உன்னுடைய மாநிலத்துல, அதாவது நீ சொல்றியே இந்தின்னு சொல்லிட்டு, இந்தி தன் தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் படிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கல்வி கடன் ரத்து பண்ண முடிஞ்சதுனால உங்க மாணவர்கள் உங்களுடைய மொழியை தாய்மொழியா கொண்ட மக்கள் அங்க கல்விக்காக கடன் பெற்றாங்க. அந்த கல்வி கடனை உங்களால அந்த கல்வி கடன் ரத்து பண்ண முடிஞ்சுதா? ஆனா இவர்கள் பெரும் பெரும் முதலாளிகளுடைய 5000 கோடி 10,000 கோடி வாங்கினா
கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்களாம். வட மாநிலத்து இளைஞர்கள், அதாவது இந்தி பேசக்கூடிய மாணவர்கள் வந்து கல்வி கடன் வந்து ரத்து பண்ண மாட்டாங்களாம். அதான் இவங்களுடைய அரசியல் எங்கன்னு பாத்துங்க. மக்கள் வந்து கலவரத்திலே இருக்கணும், அந்த மக்கள் வந்து குழப்பத்திலே வச்சிருக்கணும், ஆட்சி வந்து அதிகாரமும் வந்து நம்ம கையில இருக்கணும். ஏன்னா வந்து நாம சொல்றதான் கேட்கணும், நாம என்ன உடைய உடுத்து சொல்றோமோ அந்த உடையை தான் இவன் உடுத்தணும், நாம என்ன மொழியை பேச சொல்றோமோ அந்த மொழியை தான் வந்து இவனை பேசணும், நாம என்ன உணவு சாப்பிட சொல்றோமோ அந்த உணவு தான் இவன் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சர்வாதிகார ஒரு அரசியலை வந்து பிஜேபி அரசு வந்து கையில் எடுத்து ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து மிரட்டி 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 இவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு வர பாக்குது. ஆனா வந்து தமிழ்நாடு இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. தமிழ்நாடு வேற ஒரு களம். ஏன்னா வந்து இவங்க நினைச்சுக்கிட்டாங்க எல்லா மாநிலத்திலும் வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து ஹைஜாக் பண்ணியாச்சு, இந்த தமிழ்நாடு மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து நெருங்க முடியாத ஒரு சூழலா இருக்குன்ற மாதிரி வந்து பிஜேபி அரசு நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டி மக்களை வந்து பிளவுபடுத்திட்டாலே இன்னொரு பக்கம் போய் நம்ம நின்னலாம். அதாவது வந்து அதாவது ஆளும் அரசுக்கு எதிராக இருக்கிற ஒரு மக்கள் பக்கம் வந்து நம்ம நின்றுட்டோம்னா அந்த மக்கள் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டா வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேவலமான அரசியல் நோக்கி வந்து பிஜேபி நகர்ந்துட்டு இருக்கு. இந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை தலைவர்கள், உங்களுடைய RSS தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் வந்தாலும் தமிழகத்தில் மும்மொழி கொள்கை ஒருபோதும் உள்ள வந்து நுழைக்கவே முடியாது. அதே போல வந்து தமிழக மக்களும் வந்து அதற்கு வந்து இடமும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப இவ்வளோ இந்த பிஜேபி தலைவர்கள் வந்து இவ்வளவு பேசுறாங்களே, இதாவது மாணவர்களுக்கு வந்து கல்வியை ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து இருமொழி கொள்கை இருந்தாலும் இந்திய வந்து கட்டாயம் படிக்க வேண்டும், அதை வந்து நமது ஆட்சி வந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்து மாணவர்களுக்கான கல்வி தொகையை வந்து ஒதுக்குங்க அப்படின்றது ஒருத்தவங்க கூட பிஜேபியில் இருக்கவங்க சொல்ல. எல்லாமே அதான் வந்து நம்ம உலகத்துல இருக்கிற அனைத்து கெட்ட வார்த்தையும் வந்து நம்ம ஆளுங்க வந்து சுருக்கமா வந்து சங்கி முடிச்சாங்க தெரியுமா. அதான் இவங்களுக்கு எல்லாமே சங்கி பயிர்வு தான். மாணவர்களுக்கு எது தேவையோ அதை செய்ய மாட்டணும், மக்களுக்கு எது தேவையோ அதை செய்ய மாட்டணும், மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எது தேவைப்படாததோ அதை தான் வந்து கொண்டு வந்து இவங்க வந்து திரிப்பணும். எத்தனையோ மாநிலத்துல வந்து ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து ராஜஸ்தானின்னு ஒரு மொழி பேசப்பட்டுச்சு, அவனை வந்து இந்திய திணிச்சு அந்த மொழியே அழிச்சு ஒழிச்சிட்டானு. அதே போல பீகார்ல வந்து பீகாரின்னு ஒரு மொழி பேசப்பட்டுச்சு, அவங்களுடைய தாய்மொழி, அதையும் ஒழிச்சு கட்டிட்டு இந்திய வந்து திணிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அதே போல வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் தன் தாய்மொழியை வந்து அழிச்சிட்டு இவனு ஃபுல்லா வந்து இந்திய கொண்டு வந்து திணிக்கிறத வந்து இவனுடைய முதற்கட்ட நோக்கமாவே வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதற்கு வந்து எல்லா மாநிலமும் வந்து பலிகடாயிட்டு இருக்கு. ஆனா வந்து தமிழ்நாடும் வந்து நம்ம கைக்குள்ள வந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு RSS, பிஜேபி, சங் பரிவார் கும்பல் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசியல் தமிழகத்தில் வேகாது அப்படி என்பது மக்கள் தெளிவாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து 67 அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா மொழிப்போர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கலவரங்கள், அதுக்காக வந்து உயிர் தியாகம் பண்ண தியாகிகள் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அதே போல வந்து திரும்பியும் அதே போல ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் அப்படி என்பதுதான் வந்து பிஜேபியோட நோக்கமாக இருக்கு. ஆனால் ஒருபோதும் அது நடக்காது. ஏன்னா வந்து இப்ப வந்து எல்லா கட்சிகளுமே வந்து இருமொழி கொள்கை தான் வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி வந்து இதை வந்து பெரிய இஷ்யூவாவே எடுத்துக்கல. ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன அரசியல் தேவையோ அதை திமுக எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து திமுக இது அதான் வந்து ஒரு MR ராதா வந்து ஒரு வசனம் வந்து ஒரு படத்துல பேசுவார். எப்படின்னா எதிர்கட்சினா என்ன, சர்க்கார் எந்த நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது எதிர்க்கிறது தான் வந்து எதிர்கட்சியோட வேலைன்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து திமுகவோடு சேர்ந்து, மக்களோடு சேர்ந்து, மற்ற கட்சிகளோடு சேர்ந்து பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அவங்க தவற விட்டுட்டு நாளைக்கு வந்து மக்கள் வந்து இவர்களுக்கு வந்து எப்படி வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து கை கொடுப்பாங்க. இப்ப அந்த அதிமுக அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு போற போக்குல வந்து இங்க இருமொழி கொள்கைதான் அப்படின்ற மாதிரி வந்து மேடையில பேசிட்டு போயிட்டாரு. இப்ப மூச்சுக்கு 300 முறை தமிழ்னு சொல்லிட்டு இருக்காரு நம்மளுடைய ஐயா, மருத்துவர் ஐயா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதை பத்தி வந்து ஒரு ட்வீட் கிடையாது, ஒரு அறிக்கை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் வந்து ஏன்னா கூட்டணி தர்மத்திற்காக நாங்க வந்து இந்த CAA திட்டத்தை வந்து நாங்க ஆதரிச்சுன்னு சொன்னவர் வந்து இதுல மட்டும் வந்து அவர் வந்து பெருசா வந்து அறிக்கை கொடுக்க போறாரா இல்ல பேச போறாரா? அவங்களும் வந்து பிஜேபியுடைய கையாளாக வந்து பாமக வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்கன்றது கடந்த தேர்தல இருந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப வந்து இந்த இஷ்யூ வந்து இவ்வளவு
மும்பரமா போயிட்டு இருக்கு. ஆனா வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து என்பது வந்து மத்திய அரசு கிட்ட, ஒன்றிய அரசு கிட்ட வந்து சொல்லணும். அந்த கோரிக்கை நீ வந்து கூட்டணியில் இருக்கீங்க, நீங்க தானே போய் சொல்லணும். இது மாதிரி வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து நடத்துங்க. தமிழகத்துல நீங்க இந்தியா முழுவதும் நடத்துறீங்களே இல்லையோ, தமிழகத்துல வந்து நீங்க வந்து நடத்துங்க. இங்க வந்து உரிய இடஒதுக்கீடு வந்து மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. நிறைய நிறைய சமூக மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா வந்து வன்னியர் சமூக மக்கள் வந்து, வன்னியர் சமூக இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதனால வேலை வாய்ப்பு வந்து பறிபோகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் மத்திய அரசு கிட்ட போய் சொல்லணும். ஆனா மத்திய அரசு கிட்ட, ஒன்றிய அரசு கிட்ட இவர் போய் சொல்ல மாட்டாரு. இங்க மாறா வந்து தமிழக அரசிட்ட வந்து நீங்க வந்து ஏன்னா அரசியல் பண்ணணுமே. இப்ப வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து அழகா சொல்லுது எந்தெந்த அதிகாரம் வந்து எந்தெந்த அரசுக்கு வந்து இருக்கு. இப்ப வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வந்து ஒன்றிய அரசு தான் வந்து அதை வந்து நடத்தணும். அதுக்கான நிதி வந்து அவங்க தான் கொடுக்கணும். அதுக்கான நிதியை வந்து அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி அதுக்கான நிதியை வந்து தமிழக அரசு கொடுத்தா மட்டும்தான் தமிழக அரசு வந்து ஆசிரியர்களை வைத்து அந்த சாதி வரி கணக்கெடுப்பு நடத்துவாங்க. ஆனா வந்து மாறா வந்து தமிழ் திமுக எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஐயாவும் சின்ன ஐயாவும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அரசியலை வந்து இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து தமிழை வந்து ஒழிக்கிறதுக்கு, தமிழை வந்து அழிக்கிறதுக்கு வந்து பிஜேபி என்னென்ன சதி வேலைகளை பண்ணிட்டு இருக்கு. ஆனா வந்து ஐயா வந்து அதை பத்தி எதுவுமே பேசாம சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தணும், சாதிவாரி அடிப்படையில வந்து அனைத்து மக்களுக்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும். அது எல்லா கட்சிக்குமே வந்து சொல்றாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஏன் திமுக உட்பட எல்லாமே வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு முறையா நடத்தப்பட்டு அந்தந்த மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஏன்னா வந்து பாமகவுக்கு வேற அரசியல் என்ன, பாமக ஒரே அரசியல் திருமாவளவனை எதிர்த்து அரசியல் செய்வதுதான் வந்து அவங்களுக்கு ஒரே அரசியல். அதை கூட வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து அது வந்து பெரிய அளவுல வந்து எடுபடல அப்படின்றதுக்காக வந்து இந்த இடஒதுக்கீடு சொல்லி இடஒதுக்கீடு ஏதோ நீ வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க, பிஜேபி போய் ஈஸியா கேட்டலாமே இது மாதிரி வந்து நடத்துக்கிண்டு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடுக்கான ஆர்ப்பாட்டத்தை வந்து சென்னை வள்ளூர் கோட்டத்தில் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இங்க வந்து இந்தியை திணிப்பதற்கும், இந்தி தான் வந்து படிச்சா மட்டும்தான் வந்து உங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் வந்து கல்வி நிதியை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மத்திய அரசு கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு. அதை எதிர்த்து ஒரு கண்டனம் கிடையாது, ஒரு அறிக்கையும் கிடையாது. இங்க மாறா வந்து அண்ணாமலை வந்து அதான் அறவேக்காடு அண்ணாமலை என்பது வந்து ஒவ்வொரு பேட்டியில வந்து அவர் வந்து நிரூபிச்சுட்டு வந்துருக்காரு. நம்ம என்ன சொல்றோம், இருமொழி கொள்கை தான் இங்க வந்து சரி வரும் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய அரசும் நம்மளுடைய மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அண்ணாமலை மாற என்ன சொல்றாரு, இவங்க வந்து சிபிஎஸ்சி வந்து ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. சிபிஎஸ்சி வந்து யாரு வந்து அதை எடுத்து நடத்தினாலும் அங்க வந்து இந்தி சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். இவர் தான் வந்து புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி விஜய் இந்தி ஸ்கூல் நடத்துறாரு, இவங்க திமுக அமைச்சர்கள் வந்து இந்தி ஸ்கூல் நடத்துறாங்க. நீ வந்து தமிழக மக்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கு உன்னுடைய அரசியல் என்ன? நீ வந்து தமிழக மாணவர்கள் பக்கம் நிக்கிறியா, இல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ், நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கி பயணிங்க, நீ வந்து அவங்க பக்கம் தான் நீ வந்து நின்றுதான் பேசுவ. ஏன்னா வந்து நாய் வேஷம் போட்டா நீ வந்து என்ன சிங்க மாதிரி சீருவ முடியும், நாயை குறைச்சுதான் ஆகணும். அதற்காக வந்து அண்ணாமலை வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து வெளியிட்டுட்டே வந்துட்டு இருக்காரு. அதுக்கு வந்து உதயநிதியை வந்து மிகப்பெரிய ஒரு சவால் விடுறாரு. சவால் நீ வந்து இங்க வந்து திமுக கிட்டயோ திமுக அரசு கிட்டயோ மக்கள் கிட்டயோ கூடாத, உங்க அரசு கிட்ட சொல்லு. இங்க வந்து திமுக அரசை எதிர்ப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நிறைய அரசியல் இருக்கு. ஆனா வந்து நாம வந்து முறையா வந்து தமிழக மாணவர்களுக்கு வந்து கல்வி நிதியை வந்து நம்ம வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கோரிக்கை வைக்காம இங்க வந்து குலைக்கிற நாயா வந்து அண்ணாமலை வந்து அறவேக்காடு அண்ணாமலை வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. இது வந்து முழுக்க முழுக்க வந்து தமிழக மக்கள் வந்து தெளிவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிஜேபி என்ற ஒரு கட்சி வந்து இங்க வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுவதற்கு காரணமான அதிமுக வந்து நிலைமை என்ன? அதிமுகவுல தான் வந்து பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து 4 எம்எல்ஏ வந்து நிக்கிறாங்க. ஒரு ஓட்டு பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% வாங்கியிருக்கு அதிமுகவுடைய தயவால தான். இன்னைக்கு அதிமுக கட்சி என்ன, பிஜேபிக்கு இடம் கொடுத்த அந்த விளைவு அதிமுக எங்க இருக்கிறது என்றே வந்து தெரியாம போயிடுச்சு. அடுத்த கட்டமா வந்து பாமக கட்சி 2026க்கு பிறகு அவர்களுடைய நிலை என்னவென்று வெட்ட வெளிச்சமா வந்து தேர்தலே வந்து நிரூபிச்சிடும். இத மாதிரி வந்து பிஜேபிக்கு ஆதரவாக நிக்கிற அனைத்து கட்சிகளும் வந்து கரைந்து விடும். அவர்கள் அனைவரும் பிஜேபியில் போய் ஐக்கியமாகி விடுவார்கள். இதுதான் வந்து மற்ற மாநிலத்தில் உள்ள நிலவரம். ஏன்னா வந்து அவங்க வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியை அழிச்சிட்டு அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களையும் அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளையும் வந்து அப்படியே வந்து ஹைஜாக் பண்றதா வந்து பிஜேபியோடைய
நரித்தந்திரம். அது நரித்தந்திரம்னு சொல்றதை விட டைரக்டாவே அவங்க பண்ற ஒரு விஷயம்தான். அதனால வந்து தமிழக மக்கள் வந்து விழிப்போடவும் கவனமாகவும் இருக்கிறார்கள். ஏன்னா வந்து நீங்க எந்த காலத்திலையும் வந்து மூன்றாவது மொழியாக வந்து இந்திய வந்து நீ திணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை வந்து எடுபடாது அப்படின்றது வந்து தமிழக மக்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவங்களுடைய எதிர்ப்பை வந்து வெளிக்காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா எந்த தமிழனாவது வட மாநிலத்துல, அதாவது இந்தி பேசக்கூடிய மாநிலத்துல போய் படித்த தமிழக மாணவர்கள் வந்து அங்க போயிட்டு வந்து பானிபூரி விற்கிறானா, அங்க போயிட்டு ரோட்டுகள்ல வந்து கடை போட்டுட்டு இருக்கானா? எந்த தமிழனாவது வட மாநில இந்தி பேசக்கூடிய மாநிலத்துல வந்து கூலி வேலை செய்யறானா? படிப்பறிவு இல்லாதவர்கள் யாராவது எங்கேயாவது 1-2 பேர்கள் தான் வந்து செய்வாங்க. மற்றபடி வந்து தமிழக மாணவர்கள் படிச்சுட்டு போயிட்டு இந்தி மாநிலத்திலேயோ வந்து இந்தி பேசக்கூடிய மாநிலத்திலேயோ வந்து எந்த தமிழக மாணவர்களும் வந்து அங்க போய் வேலை செய்யல. ஏன்னா வந்து எங்களுக்கு இந்தி தேவையே கிடையாது. இந்தி படிச்சு நாங்க வந்து கலெக்டர் ஆக போறோமா, டாக்டர் ஆக போறோமா? இந்தி வந்து எதற்காக எங்களுக்கு? இவனு இந்திய திணிச்சு, சமஸ்கிருத திணிச்சு, இந்தியாவின் ஒரே மொழி இந்தி, இந்தியாவின் தேவ மொழி சமஸ்கிருதம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா தான் வந்து பிஜேபி வந்து நாடு முழுவதும் ஒவ்வொரு தாய்மொழியையும் வந்து அழிச்சு அவங்க வந்து இந்திய திணிச்சு கடைசியில வந்து சமஸ்கிருதத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்தி ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே பிரதமர், ஒரே அதிபர், ஒரே மொழி அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து நகர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து பிரதமரே அடிக்கடி சொல்லுவாரு, உலகத்தின் தலை சிறந்த மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழி கொண்டு போய் சேருங்க இந்தியா முழுவதும். எல்லா மாநிலத்திலும் தமிழ். திருக்குறள் அழகழகா சொல்லுவாரு பிரதமர் அவர்கள். திருக்குறள் வந்து மேற்கோள் காட்டுவாரு நிதியமைச்சர். ஒவ்வொரு நிதி அறிக்கையை வெளியிடும் போது வந்து திருக்குறள் வந்து மேற்கோள் காட்டுவாங்க. இப்படியாப்பட்ட புனிதமான மொழி, உலகத்திலே வந்து மூத்த மொழி அப்படின்னு சொல்லிடுற பிரதமர் அவர்கள் வந்து தமிழ் மொழியை வந்து இந்தியா முழுவதும் போயிட்டு கொண்டு போய் சேர்க்கலாமே, 3வது மொழியா வந்து எல்லா மாநிலத்திலும் போய் சேர்க்கலாமே. ஏன்னா வந்து நம்மளுடைய இந்தியாவின் முதன்மையான மொழி, மூத்த மொழி, உலகத்தின் மூத்த மொழி. அது இல்லாம வந்து திருக்குறள் வந்து மிக அற்புதமாக தந்த ஒரு மொழி வந்து தமிழ் மொழி தான். அதனால வந்து கட்டாயம் வந்து எல்லா மாநிலத்திலும் வந்து தமிழ் மொழியை வந்து கத்துக்கணும் அப்படின்னு வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடலாமே. அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள வந்து ஒரே மொழி. இந்த அஜெண்டாவில தான் வந்து பிஜேபி, RSS வந்து அவங்களுடைய அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மொழி தாய்மொழியா கொண்ட பிஜேபி கட்சியில் இருக்கிறவர்களே வந்து தமிழ் மொழி அழிப்பதற்கு வந்து என்னென்ன வேலையோ எல்லா வேலையும் வந்து பிஜேபி அரசுக்கு வந்து செய்யறதுக்கான முழு ஒத்துழைப்பு வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா வச்சுக்க, கருத்து கணிப்பு எடுக்க போறாராம். இந்தி வந்து வேண்டுமா வேண்டாமா, நான் வந்து கருத்து கணிப்பு எடுத்து மக்கள்கிட்ட போய் டைரக்டா போயிட்டு அவங்க வீடு தேடி போய் நான் வந்து கருத்து கணிப்பு கேட்டு அதை வந்து நான் குடியரசுத் தலைவர் அனுப்பி என்ன பண்ண போறேன்? உன்னுடைய அறவேக்காடு அறிவு வந்து தமிழகத்துல காட்டாத. நீ போயிட்டு RS அலுவலகத்திலேயோ இல்ல பிஜேபி அலுவலகத்திலேயோ இல்ல உன்னுடைய கமலாலய அலுவலகத்திலேயோ வந்து உன்னுடைய அறவேக்காடு அரசியலை வந்து அங்க இருக்கிற சங்கி பயல்கிட்ட போய் நீ காட்டு. இங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் வந்து உன்னுடைய அரசியல், அறவேக்காடு அரசியல் காட்டாத, வெளிப்படுத்தாத. தமிழக மக்கள் எதிர்வினை உனக்கு 2026 எழுதுவார்கள். பிஜேபி என்ற ஒரு கட்சியை வந்து தமிழகத்தின் நுழைய விடாமல் செய்வதுதான் வந்து எங்களுடைய தமிழக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாகவே இருக்கும். 2026 சந்திப்போம். பிஜேபியுடைய அரசியல் நிலை என்ன, நிலைப்பாடு என்ன அப்படி என்பது மக்கள் வந்து தெளிவாக வந்து அவருடைய நெத்தியில் எழுதுவார்கள். பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணதான் எல்லாத்துக்கும் காட்டும். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். என்றும் உங்கள் ஆதரவோடு காத்திருக்கும். நன்றி, வணக்கம்.